உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தாவேகா தலைவர் விஜய்க்கு காவல்துறை வழக்கத்தை காட்டிலும் ஒரு கூடுதல் பாதுகாப்பை வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகிறோம். தமிழக அரசியலிலே எதுவும் நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தாவேகா தலைவர் விஜயினுடைய இந்த அரசியல் வருகை, அவர் முதலாக நடத்திய விக்கிரவாண்டி மாநாடு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் அதிர்வடைய செய்திருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று விஜய் சொன்ன முழக்கம்தான் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை எல்லாம் தலைமைக்கு எதிராக இன்றளவும் தொடர்ந்து திமுகவிற்கு நெருக்கடி தரக்கூடிய கருத்துக்களை பேசுவதற்கு பின்னணி காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் சொன்னதற்கு ஏற்ப இந்த தேர்தல் களம் 2026 என்பது திமுக வெர்சஸ் டிவிகே என்பதாக சொன்னார். அதை உண்மையாக்கி இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து தான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்று கொண்டிருந்த கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருப்பவர்களை தோற்கடிப்பதே ஒரு கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களை தோற்கடிப்பதே கடினமாக இருக்கும். ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரையே தன்னுடைய கட்சியினுடைய ஒரு சராசரி வேட்பாளர் மூலமாக தோற்கடித்திருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய். உள்ளபடியே 50 ஆண்டுகால தமிழக அரசியலில் எது நடக்காது என்று எழுதினார்களோ திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இங்கே மூன்றாவது அணி என்ற ஒன்று சாத்தியமே இல்லை என்று பேசி வந்தார்கள், எழுதி வந்தார்கள். அதை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்திருக்கின்றார் விஜய். ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் அவருக்கு சவால்கள் உண்டு. கிட்டத்தட்ட 10 உறுப்பினர்களை மாற்று கட்சியிலிருந்து தனக்கு ஆதரவாக விஜய் திருப்ப நேரும். எந்த ஒரு கட்சியும், அதாவது அதிமுக போன்ற கட்சிகள் வெளிப்படையாக விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிலைப்பாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடுக்காவிட்டால் அதிமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை விஜய் கேட்டு பெற வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே திமுக தலைமைக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பொழுது நாங்கள் நடத்தப்பட்ட விதம் சரியாக இல்லை என்பதையெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 உறுப்பினர்களுடைய ஆதரவு தன்னுடைய கட்சிக்கு வெளியில் இருந்து விஜய்க்கு தேவைப்படுகின்றது. அதிகபட்சமாக இந்த தேர்தல் முடிவுகள் முழுவதும் வெளிவரும் பொழுது அது 15ஆக கூட அதிகரிக்கக்கூடும் அதிகபட்சமாக. எனவே அந்த ஒரு 10 முதல் 15 உறுப்பினர்கள் எங்கே இருந்து வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வெற்றி விழா கோலமாக விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். விஜய் எப்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக சாலையில் சென்றாலும் இதே போன்ற ஒரு வரவேற்பு தான் வழங்கப்படும். தமிழக வெற்றி கழக தலைவராக தேர்தல் பரப்புரைக்காக விஜய் செல்லுகின்றார் என்பதை போன்ற ஒரு காட்சியை தான் இதை பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடியவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் தாவேகாவினுடைய தலைவராக விஜய் செல்லவில்லை. தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக தேர்தல் முடிவிலே விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவராக விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். 1967க்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் 2026ஆம் ஆண்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 67 தேர்தலுக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெறுவது இதுதான் முதல் முறை என்று தமிழக வரலாற்றில் எழுதும் விதமாக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் கொண்டு வந்திருக்கின்றார். விஜய்க்கு வாக்களிக்க போபவர்கள் எல்லாம் 18 வயது பூர்த்தி அடைந்து முதல் முறையாக வாக்களிக்க போகக்கூடிய நபர்கள் தான் வாக்களிப்பார்கள், இளைஞர்கள் தான் வாக்களிப்பார்கள், இளம்பெண்கள் தான் வாக்களிப்பார்கள். அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கையாக இருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் எல்லா வயதைச் சேர்ந்தவர்களுடைய வாக்குகளையும் பெற்றதன் மூலமாகத்தான் விஜயால் கிட்டத்தட்ட 110 தொகுதிகள் வரை முன்னிலை பெறுவதற்கான ஒரு சூழலை பெற முடிந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.